திமுக அரசு பொறுப்பேற்று ஆட்சி குறித்த உங்களுடைய பார்வை? அவர் யார் நினைச்சிருக்க நீ? கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை தீட்டினது ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப இருக்கிற திமுக அரசா தான் இருக்க முடியும். சுருக்கமா சொல்றதா இருந்தா எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த பயனும் இல்லை. தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அப்படின்னாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களா? மாசம் மாசம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்களா? கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இருப்பாங்களே. ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்க சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்களா? போயும் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாசமா தான்டா போகும். நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னன்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்கள்ல இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. ஆனா அவங்க நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ப்ராமிஸே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிற பார்க்குறோம். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும், அந்த 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது தகுதியானவருக்குன்னு மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 கோடி குடும்பம் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சின்னா 1,15,00,000 குடும்பத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவர்கள் என்ன கணக்குக்காக இவர்கள் கொடுத்தார்களோ அது நடக்கலை, அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை. அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அதுவல்ல, அவர்களுக்கு அதனால் நல்ல பேரும் வரல. இதை கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு ஆளக்கூடாது மாப்பு. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை. அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது. சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை புலியில் செத்துப்போன பள்ளி எழுந்துள்ளது. காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. வேங்கவயல் என்ற கிராமத்தில் இந்த தொட்டியின் மேல்புறத்தில் மல்லங்களை கழித்து சென்றுள்ளார்கள். கோயில் கருவறைக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகி. விசாரணை கைதி விக்னேஷ் காவல் நிலையம் சென்றவர் துடிக்க கொலை. மூட்டு வலியால் அவதிப்பட்ட பிரியா இறந்தார். தவறான சிகிச்சைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். மடல் கடத்தலை தடுக்க லூர்து பிரான்சிஸிற்கு ஏற்பட்ட நிலை. பள்ளி மாணவர்களுக்கான குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து நாங்குநேரியில் பட்டியலின மாணவனான சின்னத்துறையை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம். கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் சம்பவம். திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக். ஓட்டு போட்டு அவங்க நம்பி நாங்க ஒரு காலத்துல நினைச்ச திமுக வந்தா நல்லா இருக்கும்ட்டு திமுக ஏன் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா? என்ன ஆச்சு நடத்துற நீ? உளப்பூர்வமான வாழ்த்து. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. ஸோ கவர்மெண்டோடைய எக்ஸ்சேக்கர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுறாரு, லேடி கீழே விழுறாங்க, வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. எவ்ரி டே எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க.
ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஃபஸ்ட் இயர் பட்ஜெட்லேருந்து புது பஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பஸ் வாங்கி நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பச்சை கொடி காட்டி திறந்து வச்சு தான் எனக்கு ஞாபகம் மேலே தூக்கி வச்சா ஞாபகமே இல்லை. ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த். பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். மின்வாரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் தனியாக இருக்கிறது போயிட்டு இருக்கு. அரசாங்கம் அது கொடுக்க வேண்டிய காசே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்படி எங்கே போனாலும் கடன் நபார்டு வந்து இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்குது. மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது. இந்த கடன் கொடுக்க முடியாதாடி, அதுக்கு பதில் சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்குலாம் சொல்லியிருந்தீங்க சார், ஆனால் அது காலங்காலமாக சொல்கிறது தானே. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே, அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே. காலங்காலமாக சொல்கிறது தான், காலங்காலமாக நடக்கிறது தான். எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எதுக்கு பேட்டி, எதுக்கு பேச்சு, எதுக்கு கேள்வி, எதுக்கு விவாதம், எதுக்கு வாதம், எதுக்கு எதிர்கட்சி, எதுக்கு ஆளுங்கட்சி, மொத்தத்தையும் முடிச்சு போயிடலாமே, ஒன்றும் பிரச்சனை. எதுக்கு கோர்ட்டு முதல்ல? ஸோ கொலையோ கொள்ளையோ எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த துணிச்சல் எப்படி வரும்னா அச்சமற்ற தன்மை. ஒன்றும் நடக்காது, 15 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறம் நம்ம பெயில் வாங்கிடலாம். தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அச்சமற்ற தன்மை மட்டுமல்ல, அச்சுறுத்தும் தன்மையும் கூட. இல்லை, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, 5 தனிப்படை அமைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ராமஜெயம் கொலை வழக்கில் நீங்கள் தனிப்படை என்னாச்சு? வக்கீல் சங்கரசுப்புடைய மகன் வழக்கு தனிப்படை என்னாச்சு? நம்ம இப்போ ஜெயக்குமார் தனசிங்குடைய கொலையில் வந்து உங்களுக்கு தனிப்படையில் என்னாச்சு? வேங்க வயல் கேஸில் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழக முதலமைச்சர் போய் ஒரு இடத்துல சாரி கேட்டாரா இல்லையா? ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா ஒரு குஸ்தி பண்ணி குத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த பரோட்டா மாஸ்டர், பரோட்டா ஓனர், கடை ஓனரை கூட்டு தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாட்டடிக்கிறது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டா உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. குற்ற செயலில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்காங்க. என்ன சொல்லலாம்? இல்லை சார், இல்லை கட்டுப்பாடுகள் வர வர அவங்க புது யுக்திகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது பரிணாமம் அடைகிறாங்க. என்ன செய்யணும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போன பீரியட்ல நடந்த லாக்அப் டெத்துகளுக்கு மீடியாவும் பப்ளிக்கும் அன்னைக்கு இருந்த ஆப்போசிஷன் பார்ட்டி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து லாக்அப் டெத் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மீடியா என்ன செய்யுது? ஏன் கவலை எல்லாம் இது முழுக்க தமிழக முதலமைச்சர் போய் நிக்குமேங்கிறது தான். எங்கேயோ திருநெல்வேலி நடக்கிற கொலை அவரு தலையில, தமிழ்நாடு முழுக்க அதான் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அவரு தான். தமிழ்நாடுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும். தமிழ்நாடு போலீஸ்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் தானே பாதிக்கும். ஹோம் டிபார்ட்மெண்ட் சிஎம் தானே போய் நிற்கும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. முசாஃபர் நகர்ல ஒரு பாலியல் உணர்ச்சி நடந்தா அதுக்கு நரேந்திர மோடி பொறுப்பெடுக்கணும். அந்நேரம் வந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருப்பார். ஆனால் அங்கே கலவரம் இருந்துச்சுன்னா நரேந்திர மோடி தான் பொறுப்பு. ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அது வந்து யார்கிட்ட போய் நிற்கும்? இல்லை சார், அவர் இதில் என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு சிஎம், ஒரு அவங்க தானே சார் பண்ணோம். ஒரு அளவுக்கு மேலே பண்ண ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன்? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தமிழ்நாட்டில் டெய்லி 2 கொலை நடக்கு, டெய்லி 2 கொலை நடக்கு, டெய்லி 2 பாலியல் நடக்கு. யாருக்கு கேட்ட பேர்? ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா? கட்டாயமாக எதிரொலிக்கும். அதான் சொல்லி இது வந்து புரட்சியாக வெடிச்சுலாம் எதிரொலிக்காது. இதுதான் சைலண்ட் ரிவல்யூஷன் வாங்க. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. தமிழகம் அமைதி பூங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுல்ல சார், எங்கே சார் இப்போ அந்த வார்த்தை? அந்த வார்த்தை இப்போ யார் யூஸ் பண்ணுறா சொல்லுங்கள். லேட்டஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கேயாவது கேட்டிங்களா சொல்லுங்கள். ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான் இருந்த வார்த்தை காணும், அது யூசேஜ்லேயே இல்லை. இவ்வளோதான் பாயிண்ட். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. வா சொல்கிறாங்கல்ல சார், இப்பயும் வட இந்தியாவோட சொல்லுவார். சொல்லட்டும், எனக்கு ஒன்று, அது உங்களுடைய ஒப்பீனியன். கண் கூட பார்க்க நான் சொன்னேன், நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இருண்டுறாது. இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புது.
கண்ணை துறங்கன்னு நான் சொல்றேன். இல்லை நான் மூடிப்பேன், உலகம் இருண்டிருக்குன்னு வேற சொல்லுவேன். சொல்லிங்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு. எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். 3 தடவை திருப்பி சொல்லுங்க. செயல் செயல் செயல்னு நீங்களே தான். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு. உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை கொடுத்து இந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க.